இங்க பாரு அர்ணப், இந்த ஏரியாவிலேயே இந்த மால் தான் பிரமாதமான மால், தெரியுமா? வாவ், வெரி குட். இந்த இடத்துல எல்லா பிராண்டட் Dressesஸும் கிடைக்கும். இந்தியால இந்த மாதிரி வேற எங்கேயும் இல்ல. அப்படினா சரி, வாங்கலாம் வா. போலாம். Thank you. அடேங்கப்பா, சூப்பரா இருக்கு. நான் தான் சொன்னேன்ல, நாம ஒன்னு பண்ணலாம். இங்க பார்க்கலாம் வா. சரி போலாம் வா. இந்த ஷோரூம்ல ஜீன்ஸும் டி-ஷர்ட்டும் எடுத்துடலாம். இந்த ஷர்ட் எப்படி இருக்கு? ஏய், இதெல்லாம் கேட்கணுமா? உனக்கு எது பிடிக்குமோ அதானே எனக்கும் பிடிக்கும். என்னடா இது, எப்பவும் ஏன் கிண்டல் பண்ற? இந்த வாழ்க்கை கொஞ்ச நாள் தான்டா, அதுல பாதி கடமைன்னு போயிடும். மீதி இருக்கிற நாள்ல நல்ல வாழ்க்கை துணையை தேடி அலையறோம். அப்புறம் என்ன கேக்குற? நீங்க ஒரு மிகப்பெரிய மகான். ஆமா, மிகப்பெரிய சரி மகான். சரி, சீக்கிரம் ஷாப்பிங் பண்ணு. அப்புறம் வீட்டுக்கு போய் பேக்கிங் வேற பண்ணணும். நாளைக்கு கிளம்பணும்ல. டேய் முடியலடா, நான் உனக்காக ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கேன், நீ என்னடானா? சரிப்பா, சாரி. ஜாலியா ஷாப்பிங் பண்ணு. ஓகே சரி சரி. இந்த கலர் சூப்பரா இருக்கு. இதுக்கு இது மேட்சா இருக்கு. அவ்வளவுதான்டா, உன் ஷாப்பிங் முடிஞ்சது. உனக்காக 5 ஷர்ட் வாங்கியிருக்கேன், போதும்ல? சரி அர்ணப், ஒரு விஷயம் சொல்லு. நீ அடுத்த மாசம் தானே இந்தியாவுக்கு போறதா சொன்ன? அதுவும் வெறும் 15 நாளைக்கு தானே சொன்ன? அப்படி இருக்கும்போது ஒரேடியா இந்தியால போய் செட்டில் ஆகிறதுக்கு ஏன் போற? உண்மையை சொல்லிட்டா, இங்க நிறைய பிசினஸ் பண்ணிட்டேன். ஆனா இப்போ சொந்தக்காரங்களை விட்டு இருக்க முடியல. அதனால தான் பிசினஸை க்ளோஸ் பண்ணிட்டு இந்தியாக்கே திரும்ப போறேன். அப்போ சரி, ஆனா வேற எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? ஆமாடா, வேற எந்த பிரச்சனையும் இல்ல. சரி, சீக்கிரம் பே பண்ணு. அப்படியா? பேமெண்ட்டும் நான் தான் கொடுக்கணுமா? நம்மள யாரா பெரியவன்? நான் தான். அப்ப யார் பே பண்ணும்? சரி புரியுது, இருந்தாலும் நான் வேஸ்ட் பண்ணாத, சீக்கிரம் பே பண்ணு. சரி வா, பே பண்றேன். அப்பதான் நான் செஞ்சதெல்லாம் உனக்கு ஞாபகத்துல இருக்கும், மறக்க மாட்டேன். I'm sorry. You fine na? Yeah. எக்ஸ்கியூஸ் மீ, இது எல்லாத்தையும் பில் போட்டுருங்க. ஒரே பில்ல போடுங்க. Oh my god, this man is bleeding. அர்ணப், 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 என்னடா இப்படி என்ன விட்டுட்டு போயிட்ட? கேரோ போலீஸ் படி அர்ணபோட கேஸ் இன்னும் முடியல. அப்புறம் ஏன் இந்தியன் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல? நீங்க இந்தியனா? ஆமா. அர்ணபோட வீட்டுக்காரங்க இவனோட சடலத்தை பார்க்க விரும்புறாங்க. அதுக்கப்புறமா தான் இவனோட கேஸை விசாரிக்கலாமா வேணாமனு முடிவு பண்ணுவாங்களாம். இந்த மாதிரி ஒரு சின்ன வயசு பையன் இறந்தது ஒரு குடும்பத்துக்கு பெரிய பாதிப்பு தான். ஓகே, நாங்க எங்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். தேங்க்யூ. நீங்க இவரை தனியாவா கூட்டிட்டு போறீங்க? ஆமா சார், அர்ணபோட டெட் பாடியை நான் தான் இந்தியாவுக்கு எடுத்துட்டு போறேன். ஹலோ, செக்யூரிட்டி செக்கப் எல்லாமே முடிச்சிட்டாங்க. ஃப்ளைட் இங்கேருந்து 3 மணிக்கு கிளம்பும், 6 மணிக்கு அங்கே வந்து சேர்ந்துடும். இனி என்ன பண்ணணும்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஹலோ, ஆமாம் அங்கிள், ஏர்போர்ட்டோட விசாரணையும் ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சிருச்சு. நாங்கள் இப்போ வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கோம் அங்கிள். அங்கிள், எனக்கு இங்கே இருக்கிற வழிகள்லாம் சரியாக தெரியாது. அதனால் என்னால் வர எவ்வளோ நேரம் ஆகும்னு சரியாக சொல்ல முடியாது. சரி, ஒரு நிமிஷம் இருங்க. எங்கள் ஜிஎம் நகர் காலனிக்கு போய் சேர எவ்வளோ நேரம் ஆகும்? குறைஞ்சது 1 மணி நேரம் ஆகும் சார். அங்கிள், அங்கே வந்து சேர்றதுக்கு இன்னும் 1 மணி நேரம் ஆகுமா? அர்ணப், அர்ணப், கடவுளே, இதெல்லாம் எப்படி நடந்தது? மனசு தேத்திக்கங்கப்பா. எப்படி தாங்கிக்கிறது? நீங்க உள்ள வாங்கப்பா, ப்ளீஸ். மகன் என்னை விட்டு போயிட்டானே.
நீ எல்லாம் ஃப்ரெண்டாடா. உன் கூட இருக்கும் போது அவன் இறந்திருக்கான். உன்னால காப்பாத்த முடியலையா? அங்கிள் நான் என்ன பண்ணுவேன்? தெரியுங்க. இது யாரோட பாடி? இது என் அண்ணாவோட பாடி இல்ல. யார் இது? அருணப் எங்க? என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அங்கிள். என்னடா புரியல? நீ அருணவோட பிரேதத்தோட தானே இருந்திருக்க. என் மகன் எங்க? ஆமா அங்கிள், நான் அர்ணபோட பிரேதத்தோட தான் இருந்தேன். ஆனா எப்படி இப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல. போய் சொல்ற. என் அண்ணாவோட பாடி எங்கன்னு சொல்லு. இங்க பாருங்க, இது யாரு, இது எப்படி இதுல வந்துச்சுன்னு எனக்கு எதுவும் தெரியாது. அப்பா. மிஸ்டர் வாஞ்ச், சிலோரோல இருந்து மும்பை வரைக்கும் அர்ணோவுடைய சடலத்தோட நீ தான் வந்திருக்க. ஆனா உங்களுக்கு அர்ணோவுடைய சடலம் இந்த காஃபின்ல இருந்து எப்படி போச்சு, இவருடைய பாடி எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? சார் ப்ளீஸ், நான் சொல்றத நம்புங்க. எனக்கு எதுவுமே தெரியல. இன்ஸ்பெக்டர் சார், இவன் பேச்ச நீங்க நம்பாதீங்க. இவன் தான் என் பையனோட சடலத்தை எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கான். இவன் பேச்ச நீங்க நம்பாதீங்க. இல்ல அங்கிள், நான் எதுவும் பண்ணல. நானே இதை பார்த்து பயந்து போயிருக்கேன். நான் தான் சொன்னேனே, நாமளே சிலராக்கு போய் அண்ணாவோட பாடியை கொண்டு வரலான்னு சொன்னேன். ஆனா நீங்க தான் இந்த வாஞ்ச் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தீங்க. பாத்தீங்களா, நம்பினதுக்கு கிடைச்ச பலனை பாத்தீங்களா? சார், அர்ணவ் இவனை தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா நினைச்சான். ஆனா இவன் உண்மையை சொல்லு வாஞ்ச். சார் உண்மை இதுதான், எனக்கு எதுவும் தெரியாது. உன் கண்ணு முன்னாடி தான் அர்ணவா அந்த காஃபின்ல வச்சிருக்காங்க. அண்ட் உன் கண்ணு முன்னாடி தான் பிளேன்லயும் ஏத்திருக்காங்க. அண்ட் நீ தான் சடலத்தை எடுத்துட்டு இங்க வந்திருக்க. ஆனா உனக்கு எதுவும் தெரியாதா? சார் என் கண்ணு முன்னாடி தான் அர்ணவோட சவத்தை இதுக்குள்ள வச்சாங்க. அதோட என் கண்ணு முன்னாடி தான் இதை சீல் பண்ணாங்க. அப்புறம் நான் இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் இதை ஓபன் பண்ணேன் சார். இதான் உண்மை. ஆனா காஃபினை திறக்கிறப்போ அர்ணோவுடைய சடலம் அதுல இல்ல. அர்ணவுக்கு பதிலா வேற ஒருத்தருடைய சடலம் அதுல இருக்கு. எப்படி? சார் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் எதுவும் தெரியாது. ஆமா, இந்த ஆள் யாரு? இவன் எனக்கு தெரியாது சார். இப்பதான் முதல் தடவையா இவனை பாக்குறேன். இவன் எப்படி செத்தான், இதுக்குள்ள எப்படி வந்தான்னு எனக்கு எதுவும் தெரியாது. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் சார். அபிஜித், சொல்லுங்க சார். இந்த ஆள் இறந்து 24 மணி நேரம் கூட ஆகல. இவனோட கழுத்து ஒரு பக்கமா திரும்பி இருக்கு. இவனோட கழுத்து ஒரு பக்கமா திருப்பினதுனாலதான் மரணம் ஏற்பட்டிருக்கணும். மற்ற விஷயங்கள்லாம் என்னங்கிறது ஃபாரன்சிக் லேபுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். சார், என்வலப்ல இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன் சார். எல்லாமே சரியா தான் இருக்கு. அப்படின்னா இந்த காஃபின்ல தான் அர்ணவுடைய பாடியை வச்சிருக்காங்க. ஆமா சார். காஃபின் இதுதான்னா பாடி எங்க போச்சு? வஞ்ச பீரோ கூட்டிட்டு வா, அங்க வச்சு நல்லா விசாரிப்போம். இது பார்வாஞ்ச், சிலாரோ போலீஸோடைய ரிப்போர்ட் இருக்கு. எப்போ அந்த மால்ல அர்ணவுடைய மர்டர் நடந்ததோ அப்போ நீ அங்கதான் இருந்திருக்க. நீங்க சொன்னது உண்மைதான் சார். அது மட்டும் இல்லாம அர்ணபை இங்க கொண்டு வர்றதுக்கான எல்லா ஃபார்மாலிட்டிஸும் நான் தான் பண்ணேன். எல்லா பேப்பர்ஸ்லயும் நான் தான் சைன் பண்ணேன். அப்படி இருந்த இந்த சவம் எப்படி மாயமாச்சுன்னு உனக்கு தெரியாதுன்னு சொல்ற? நாங்களும் உன்னை நம்பணும்னு எதிர்பார்க்கிறேன். சார் இதுதான் உண்மை. புரியாத விஷயம் என்னன்னா அர்ணபை யார் மாத்தினாங்க, அதான் எனக்கு தெரியல. எல்லா விஷயமும் உனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனா அப்பாவி மாதிரி நடிச்சு நீ எங்களை ஏமாத்த பாக்குற, அப்படித்தானே? சார் இல்ல சார், அப்படி நான் சொல்றது பொய்யன்னா அந்த ஆம்புலன்ஸோட நம்பரையும் டிரைவரோட நம்பரையும் ஏன் கொடுக்க போற சொல்லுங்க? ஏன்னா உனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அந்த டிரைவர் ஆம்புலன்ஸோட காணாம போயிட்டான். ஒருவேளை அவன் உன் கூட சேர்ந்த ஆளா இருக்கலாம். சரி, உனக்கும் அர்ணவுக்கும் என்ன விரோதம்? சார் எனக்கு அர்ணவுக்கும் எந்த விரோதமும் இல்ல. அவன் என்னோட நெருங்கிய நண்பன் சார். ஓ, உனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பனா? ஆமா சார், அவனும் நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சார் அர்ணவோட சாவு எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு சார். எப்படி ஆச்சு, என்ன ஆச்சுன்னு இது வரைக்கும் எனக்கு எதுவுமே புரியல சார். உனக்கு எதுவுமே புரியலையா? சரி, மறுபடியும் சொல்ற. இப்ப எல்லாம் புரிஞ்சிடும். சரி, இப்ப சொல்லு, நீங்க 2 பேரும் அந்த மாலுக்கு போனப்போ அங்க என்ன நடந்தது? சொல்றேன் சார். ஒரு வாரத்துக்கு அப்புறம் அர்ணவ் இந்தியா வரதா பிளான் பண்ணான். அதனால சில ஷர்ட்ஸ் வாங்க வேண்டியதா இருந்துச்சு. எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி எடுத்துட்டு பில்லிங் கவுண்டருக்கு நாங்க போனோம். அப்போ ஒரு லேடி அவன் மேல இடிச்சா. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் பில்லிங் கவுண்டர் கிட்ட வந்தோம். எதிர்பார்க்கவே இல்லை, அவன் மார்ல ரத்தம் கசிஞ்சுது. அதே இடத்துல அர்ணப் இறந்துட்டான் சார். பில்லிங் கவுண்டருக்கு பக்கத்துல நீங்க போகும்போது ஒரு பொண்ணு அவனை இடிச்சாளா? அப்புறம் அவனுடைய மார்பகுதியில ரத்தம் வந்து அர்ணவ் அங்கேயே செத்துட்டானா? ஆமா சார். அந்த பொம்பளை தனியாவா வந்தா? அவ தனியா இல்ல சார், அவளோட
ஒரு குழந்தையும் இருந்துச்சு. அந்த பொம்பளையோட ஒரு குழந்தை இருந்தது. அப்படின்னா அந்த பொம்பளை வேணும்னு அர்ணவ் மேல இடிச்சிருக்கா. அப்படி இடிக்கும்போது அவன் உடம்புல ஏதோ ஒன்னால குத்திருக்கா. அப்படி குத்துனதுனால தான் அவன் மார்பு பகுதியிலேருந்து ரத்தம் வந்து அவன் அந்த இடத்துலயே இறந்து போயிருக்கான். அர்ணவ் இறந்துட்டான். ஆனா சார், ஒரு பொம்பளை குழந்தை எடுத்துட்டு வந்தவ அவளால எப்படி இந்த வேலையை செய்ய முடியும் சார்? அது ஏன்னா ஃப்ரெடி, அந்த குழந்தை அவளோடதே இல்ல. அந்த குழந்தைய அவ அங்க எடுத்துட்டு வந்ததுக்கு காரணம் என்னன்னா, யாரும் அவளை சந்தேகப்பட மாட்டாங்க. அதுக்காக தான் வந்திருக்கா. இந்த பொம்பளை யாருன்னு கண்டுபிடிச்சாகணும். டாக்டர் சார், இவனை பத்தி என்ன தகவல் இருக்கு? சச்சின், இவனோட கழுத்தை திருகுனதுனால தான் இந்த கழுத்து பகுதியோட எலும்பு உடைஞ்சிருக்கு. இவனோட தோலை நாங்க லிட்மஸ் டெஸ்ட் பண்ணப்போ அதோட கலர் நீல நிறமா மாறிடுச்சு. பொதுவா இந்த மாதிரி அந்த கலர் மாறுதுன்னா அதுக்கு காரணம் உப்பா தான் இருக்கும். ஓ, அப்படின்னா இதுக்கு அர்த்தம் இந்த ஆள் கடலுக்கு பக்கத்துல இருந்திருக்கணும். அப்படித்தான் எனக்கு தோணுது. சரியா சொன்ன சச்சின். ஏன்னா எங்களுக்கு இவனோட தோல்ல இருந்து ஃபிஷ் ஸ்கேல், மீனோட தோலும் கிடைச்சது. அப்படின்னா இந்த விஷயம் தெளிவாயிடுச்சு. நிச்சயமா இந்த ஆள் கடலுக்கு பக்கத்துல தான் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்திருக்கணும். இன்னொரு விஷயம், நீ மும்பை ஏர்போர்ட்டுக்கு வந்து இறங்கினப்போ அர்ணவோட சவம், ஐ மீன் காஃபினோட சொல்றேன், எங்கேயாவது அந்த காஃபினை தனியா விட்டுட்டு நீ எங்க வெளியில போயிட்டு வந்தியா? நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. இல்ல சார், நான் அர்ணபோட காஃபினை தனியா விட்டுட்டு எங்கேயும் போல. ஆனா எங்க கூட்டிட்டு போற? சார், அந்த நேரத்துல தான் ஒரு பிரச்சனை நடந்துச்சு. தெளிவா சொல்லு, நீ எதை பத்தி சொல்லிட்டு இருக்க? நாங்க அர்ணவ் வீட்டுக்கு போற வழியில டிரைவர் திடீர்னு ஆள் இல்லாத ஷார்ட்கட் ரூட்ல போனான் சார். யாரும் இல்லாத இடத்துல ஷார்ட்கட்டா? ஆமா சார். ஆமாண்ணா, என்ன அர்த்தம்? அப்புறம் என்ன நடந்துச்சு சார்? அப்புறம் ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த வழியில போகும்போது லைசன்ஸ் எடுங்க. டிரைவர், எதுக்கு வண்டியை நிப்பாட்டினீங்க? சார், செக் போஸ்ட் சார். இப்பெல்லாம் போலீஸ் தொல்லை தாங்க முடியல. எப்போ எங்க செக் போஸ்ட்டை போடுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஹலோ, சொல்லுங்க. நான் தான் பேசுறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்து சேர்ந்துருவோம். சரிங்க, சீக்கிரமா வந்துடுறோம். டிரைவர், எங்கப்பா போற? இன்னும் எவ்வளோ நேரம் சார் ஆகும்? கொஞ்சம் டைம் ஆகும். எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லுங்க. சொன்னல டைம் ஆகும்னு. நீங்க உங்க பேப்பரை காமிங்க. பேப்பரா? சார், இது ஆம்புலன்ஸ் சார். யாராவது ஆம்புலன்ஸ் பேப்பரை செக் பண்ணுவாங்களா? நான் ஏர்போர்ட்ல இருந்து டெட் பாடி எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். அது யாரோட மகனோ யாரோட அண்ணனோ? உங்களுக்கு மனசாட்சிங்கிறது கொஞ்சமாவது இருக்கா சார்? எங்களுக்கு புரியுது. ஆனா என்ன பண்றது, ஏகப்பட்ட பிரஷர். எந்த வண்டியையும் செக் பண்ணாம விடக்கூடாதுன்னு மேலிடத்துல இருந்து எங்களுக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. சார், இது என்ன சாதாரண வண்டியா? இது ஆம்புலன்ஸ் சார். இதை கூட விடலன்னா என்ன அர்த்தம்? இங்க பாரு, தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத. இல்ல அப்புறம் என்ன பண்ணணும் தெரியாது, மரியாதையா போயிடு. போன்னு சொல்றல, போ. போலனா என்ன சார்? என்ன பண்ணுவீங்க? சார், இருங்க சார், கொஞ்சம் அமைதியா இருங்க சார். தயவு செஞ்சு எங்க பிரச்சனையை புரிஞ்சுக்கோங்க. சரி, கிளம்பு. தேங்க்யூ சார். கொஞ்சம் சீக்கிரம் எடுங்க. போயா. முன்னாடி வா. நிப்பாட்டு. அப்படியா? அந்த நேரத்துல தான் அந்த சவத்தை மாத்திருக்காங்க. சார், அப்போ இது ஒரு திட்டம்னு சொல்ல வரீங்களா? ஆமாம் பங்கஜ், இதெல்லாம் ஒரு அருமையான திட்டம் தான். 2 வண்டி ஒரே இடத்துக்கு வருது. அது மட்டும் இல்லாம யாரும் இல்லாத இடத்துல செக் போஸ்ட் இருக்கிறது. அதுக்கப்புறம் அந்த செக் போஸ்ட் கான்ஸ்டபிள் ஆம்புலன்ஸ்காரனோட சண்டை போடுறது. எல்லாமே பிளான் தான். ஹன்ஸை கீழே இறக்கிறதுக்காக செஞ்சிருக்காங்க. இது உனக்கு வினோதமா தோணல? செக் போஸ்ட்டை பார்த்ததும் சந்தேகம் வரல? சார், ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் இந்த இடத்த பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது சார். அதனால தான் நான்... என்ன இழுக்கிற? முதல்ல அந்த இடத்த காட்டு. சம்பவம் நடந்த இடத்த காட்டு. சீக்கிரம் எங்க இருக்குன்னு சொல்லு. சார், இன்னும் கொஞ்சம் தூரம் போங்க. சார், அந்த இடம் வந்துருச்சு சார். இங்க தான் சார். இதே இடம் தான் சார். இதான் அந்த இடமா?
ஆமாம் சார், சரியா இந்த இடம் தான். ஆனால் செக் போஸ்ட் எங்கன்னு தான் தெரியல. அப்புறம் அந்த 2 கான்ஸ்டபிள்ஸ் அவங்களும் இந்த இடத்துல காணுமே சார். செக் போஸ்ட் எங்க இருந்தது சார்? அந்த செக் போஸ்ட் இதோ இந்த இடத்துல இருந்தது சார். இந்த இடத்துல தான். அங்கேயா இருந்தது? ஆமாம் சார். அப்புறம் ஆம்புலன்ஸ்? சார் ஆம்புலன்ஸ் வந்து சார் இதோ இந்த இடத்துல இருந்தது சார். ஆமாம் சார், இங்கே தான் இருந்துச்சு. ஆம்புலன்ஸ் இங்கே இருந்தது. அப்போ மற்ற 2 வண்டி? சார் ஒரு வண்டி ஆம்புலன்ஸ்க்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தது, அதாவது இங்கே. அப்புறம் 2வது வண்டி ஆம்புலன்ஸ்க்கு பின்னாடி இருந்தது சார். இதோ இங்கே. வினேத், ஒன்று பண்ணு, உடனே ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு ஃபோன் பண்ணு. இங்கே ஏதாவது செக் போஸ்ட் போட்டாங்களான்னு கேளு. சரிங்க சார். சீக்கிரம் கட்டுவா. சரி, நீ சொல்றபடி பார்த்தா செக் போஸ்ட் அங்கே இருந்தது, ஆம்புலன்ஸ் இங்கே இருந்தது, ஒரு வண்டி முன்னாடி இருந்தது, ஒரு வண்டி பின்னாடி இருந்ததுன்னு சொல்றியா? ஆமாம் சார். ஆம்புலன்ஸ் கரெக்டாக இங்கே தானே இருந்தது. இந்த மூடி ஆம்புலன்ஸுக்கு நடுவில் இருந்ததா? அதாவது 4 வீலுக்கும் நடுவில் இருந்ததா? ஆமாம், அப்படிதான். கிட்டத்தட்ட நடுவில் தான் நின்று இருக்கு இல்ல? ஆமாம் சார். சார், ஹெட் குவார்ட்டர்ஸில் நான் பேசிட்டேன் சார். இங்கே எந்த செக் போஸ்ட் போடுறதுக்கும் ஆர்டர் கொடுக்கலையா சார்? அன்னைக்கு இங்கே எந்த செக் போஸ்ட்டும் போட ஆர்டர் கொடுக்கல. கேட்டியா? அன்னைக்கு இங்கே எந்த செக் போஸ்டையும் போடலையா? வினித், இந்த சாக்கடையோட மூடியை பார்த்தியா? இவன் சொல்றபடி பார்த்தா ஆம்புலன்ஸ் கரெக்டாக அந்த மூடிக்கிட்டு தான் நின்று இருக்கு. அதாவது 4 டயருக்கும் நடுவில் இருந்திருக்கு. இங்கே தான் இருந்திருக்கு, அதாவது 4 வீலுக்கும் நடுவில் இருந்திருக்கு. இதுல இருந்து ஏதாவது உங்களுக்கு தெரியுதா? அப்படின்னா சார்? ஆமா வினேத், இது எப்படி நடந்திருக்குன்னா, இந்த சண்டைக்கான நாடகமே இந்த இடத்துல தான் நடந்திருக்கு. செக் போஸ்டுடைய 2 கான்ஸ்டபிளுக்கும் ஆம்புலன்ஸுடைய டிரைவருக்கும் இந்த இடத்துல தான் சண்டை நடந்திருக்கு. ஆனா ரோடுக்கு கீழே என்ன நடந்திருக்கு? சவத்தை மாத்துறதுக்கான நாடகம் நடந்திருக்கு. ஓ, இதுதான் இவனுங்க நடத்தின நாடகமா? எக்ஸாக்ட்லி. ஒன்னு பண்ணு வினேத், நம்ம ஆட்களை இங்க வர சொல்லு. இந்த கட்டருடைய மூடியை கட் பண்ண சொல்லு. கட்டரை வெளியில எடுத்துட்டா தெரியும் இதுக்கு அடியில என்ன இருக்குன்னு. இங்க பாருப்பா, ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். இந்த ஆள் இந்த இடத்துல பார்த்திருக்கீங்களா? இவருடைய வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியாது சார். தெரியாதா? சரிங்க, ஒரு நிமிஷமா. சொல்லுங்க. போட்டோவை பாருங்களேன். இவர் அடையாளம் தெரியுதா? தெரியலங்க. அண்ணே, ஒரு நிமிஷம். இந்த போட்டோவை பாருங்களேன். பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவரா? அக்கா, அக்கா கொஞ்சம் எதிரிங்கக்கா. ஏதாவது தெரிஞ்சுதா? தப்பிச்சு ஓடி வந்திருக்கேன். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா என்ன அவங்க அடிச்சு துவைச்சு போட்டிருப்பாங்க. அப்ப திரும்ப அந்த மாதிரி வேலையை பண்ணாத. இந்த இடத்துல இருக்கிற எல்லா மீனவர்கள்கிட்டையும் விசாரிச்சாச்சு, ஆனா சந்துவை பத்தி எதுவும் தெரியல. சார், ஒருவேளை அவன் கடற்கரையிலேருந்து கொஞ்சம் உள்ள தள்ளி இருக்கலாம்ல? இல்ல, அவன் கண்டிப்பா கடற்கரை பக்கத்துல தான் எங்கேயோ இருந்திருக்கான். நம்ம சலோங்கி சார் தான் சொன்னார்ல, சந்துவோட உடம்புல இருந்து நமக்கு அதிக அளவுல உப்பும் அப்புறம் அதிக அளவுல மீனோட தோலும் கிடைச்சது தெரியும்ல. இந்தப்பா, ஒரு நிமிஷம். இந்த ஆளை இங்க எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? இல்லை சார், இதுக்கு முன்னாடி இந்த ஆளை நான் இங்கே எங்கேயும் பார்த்தது இல்லை. அப்படியா? அம்மா, ஒரு நிமிஷம் இருங்க. உங்களுக்கு இந்த ஆளை தெரியுமா? இந்த ஆளா? எனக்கு யாருன்னு தெரியாதுப்பா. என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஆமாவா இல்லையாங்கிறத கூட சரியா சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை செத்தவனோட பாடி போட்டோவை பார்த்து பயப்படுறாங்களோ? இல்ல, வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அந்த ஆள் இந்த போட்டோவை ரொம்ப வித்தியாசமா பார்த்தான். சந்து இந்த கிராமத்தை சேர்ந்தவன் தான் எனக்கு தோணுது.
நீங்க பாரு, சந்துவை தேடி வந்திருக்காங்க. என்ன? அவங்க கையில செத்து போன சந்துவோட போட்டோஸ் இருக்கு. அந்த போட்டோஸை காமிச்சு என்ன தெரியுமான்னு கேட்டாங்க. என்னது? சந்துவை பத்தி விசாரிச்சாங்களா? ஏய் வாடா போய் பார்க்கலாம். வா. ஏய், சந்து எதுக்காக தேடிட்டு இருக்கீங்க? பாத்தியா, சந்தேகப்பட்டது சரியாயிடுச்சு. அப்படின்னா சந்துவை உங்களுக்கு தெரியும். ஒழுங்கு மரியாதையா அவன் வீடு எங்க இருக்குன்னு காட்டுங்க. எது காட்டணும்? நாங்க போட்டோவை காமிச்சதும் ஏன் தெரியாத மாதிரி நடிச்ச? ஏன்னா எங்களுக்கு தெரியும் நீங்க சந்துவோட கூட்டாளிங்க. அவனை கொலை பண்ண பிறகு இப்ப எங்க கிட்ட வசூல் பண்ண வந்திருக்கீங்களா? இங்க பாருங்க, நாங்க சந்துவோட கூட்டாளியும் இல்ல, உங்ககிட்ட வசூல் பண்ணவும் வரல. நாங்க சிஐடியை சேர்ந்தவங்க. சிஐடியா? மன்னிச்சிருங்க சார். சந்துவும் அவங்களுடைய ஆளுங்களும் எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க சார். அதனாலதான் அவன் பேரை கேட்ட உடனே எங்க ரத்தம்லாம் கொதிக்குது. சரி, அவன் வீடு எங்க இருக்குன்னு காட்டுங்க. வாங்க சார். சீக்கிரம் வீட்டை நல்லா செக் பண்ணுங்க. போங்க. எல்லாரும் உள்ள வாங்க. கடைசியா நீங்க சந்துவை எப்ப பாத்தீங்க? சார், ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம். ஆனா அதுக்கு முன்னாடி 1 மாசமா அவன் இங்க வரல. சார், சொல்லு ஃப்ரெடி. இதெல்லாம் கொஞ்சம் பாருங்க சார். லைட் அண்ட் சவுண்ட் சிஸ்டம்ஸா? இந்த சந்து என்ன வேலை பார்த்துட்டு இருக்கான்? பிலிம்ல வேலை பார்த்துட்டு இருக்கானா? நாடக கம்பெனியா? அவன் இங்க தனியா இருந்தானா இல்ல அவன் கூட வேற யாராவது இருந்தாங்களா? அவன் கூட எந்த மனுஷன் சார் இருப்பான்? அவன் தனியா தான் சார் இருந்தான். இந்த போட்டோ பாருங்க. இந்த 2 பேர்ல யாராவது அவனை பார்க்க வந்திருக்காங்களா? சார், இவங்க பெரிய ஆள் மாதிரி தெரியுது. அவனை பார்க்க திருட்டு பசங்க தான் அதிகமா வருவாங்க. சார், இதுல ஆயுதம் இருக்கு சார். இத பாருங்க சார். மை காட், இந்த போட்டோ வன்ஷ் நம்மகிட்ட சொன்ன மாதிரியே இருக்குல்ல? அந்த குழந்தையோட வந்த லேடி அர்ணவை இடிச்சு உடனே அவன் கீழே விழுந்துட்டான். இந்த போட்டோவை பார்த்தா எனக்கு என்னவோ அப்படிதான் தெரியுது. சார், இது போட்டோவோட பிரிண்ட் அவுட் தானே? அப்படின்னா சந்துவுக்கு இந்த போட்டோவை யாரோ அனுப்பியிருக்காங்க. ஆமா, ஆனா யார் அனுப்பியிருப்பா? எதுக்காக இவனுக்கு அனுப்பணும்? ரொம்ப வழுக்குது. பாத்து. சரி சார். இந்த டனல் எங்க போகுது? சார், இந்த டனல் நேரா சிரா கேட்டுக்கு போகுது சார். சிரா கேட் வந்து நிறைய மக்கள் இருக்கிற இடமாச்சே. அப்படின்னா அர்ணவுடைய சடலத்தை அவன் கிரா கேட்டுக்கு வெளியில எடுத்துட்டு போற தப்ப பண்ண மாட்டான். ஆமா சார். ஒருவேளை ஆம்புலன்ஸும் மற்ற வண்டிகளும் போனதுக்கு அப்புறமா அர்ணவுடைய பாடியை இங்க இருந்து வெளியே எடுத்திருக்கணும். சடலமா? சார், இது அர்ணவ் சார். அர்ணவ், ஒரு நிமிஷம் ப்ளீஸ் ப்ளீஸ். நீங்க கொஞ்சம் பின்னாடி போங்க. எங்க வேலையை செய்ய விடுங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. பின்னாடி போங்கன்னு சொல்றேன்ல. அவரை பின்னாடி கூட்டிட்டு போங்க. சார், எனக்கு ஒரு சந்தேகம். அர்ணவுடைய சடலம் எப்படி அழுகாம இருக்கு? ஃப்ரெடி, பொதுவா போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது சடலத்துக்குள்ள சில கெமிக்கல்ஸை போடுறதுனால அது கெடாம இருக்கும் ஃப்ரெடி. ஆனா அர்ணவுடைய சடலத்தை தான் சிலாரியோல போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் புரியல சார். இந்த அர்ணவுடைய பாடிக்கு பதிலா சந்துவோட பாடி எதுக்காக மாத்தினாங்க? நிச்சயமா இதுக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்கணும். சார், இங்க பாருங்க சார். இங்க அர்ணவுடைய வயித்தை தாறுமாறா வெட்டியிருக்காங்க சார். சார், பாலிமர் ஷீட் இருக்கு சார். ரத்த கரையும் இருக்கு. பாலிமர் ஷீட்ல ரத்தமா? இவன் வயிறும் வெட்டப்பட்டிருக்கு,
எதுக்கு அதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமோ? ஒன்று பண்ணுங்க, இந்த ஷீட்டையும் இந்த சடலத்தையும் உடனே ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்புங்க. உங்க சந்தேகம் கரெக்ட் சார். அந்த கெமிக்கல்ஸோட கலர் மாறுது. ஆண்டவன் மனுஷனுக்கு எவ்வளவு அற்புதமான மூளையை கொடுத்துருக்கான். ஆனா இந்த மனுஷங்க இருக்காங்களே, அவங்க தன்னோட மூளையை எவ்வளவு கேவலமான வேலை செய்ய பயன்படுத்துறாங்க பாத்தியா? சார், எதுக்காக அர்ணவோட வயித்தை கிழிச்சிருக்காங்க சார்? அது தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு பைத்தியமே பிடிச்சிரும். அப்படியா? அப்படி என்ன விஷயம்? தாரிகா, விஷயம் என்ன நீயே சொல்லு. அர்ணவோட வயித்துல இருந்து எங்களுக்கு கொஞ்சம் நைட்ரோகுளோகைடு கிடைச்சிருக்கு. நைட்ரோகுளோகைடு? இந்த ரசாயனத்தை வச்சு டைனமைட் தானே தயாரிப்பாங்க? ஆமா. இப்ப விஷயம் புரிஞ்சுதா? எங்க அப்பா, அப்படின்னா அர்ணவோடைய சடலத்தை பயன்படுத்தி டைனமைட்டை இந்தியாவுக்கு கடத்தி கொண்டு வந்திருக்காங்க. சார், இந்த ஷீட்ஸை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? அந்த பேப்பர்ல தான் அந்த டைனமைட்டை சுத்தி அருணவோட வயித்துல வச்சிருக்காங்க. சரிங்க சார், அந்த பேப்பர்ல டைனமைட்டை சுத்தி அது அருணவோட வயித்துல வச்சு கடத்திருப்பாங்கன்னே வச்சுக்கலாம். ஆனா ஏர்போர்ட்ல இருக்கிற எக்ஸ்ரே மிஷின்ஸ் எல்லாம் ஏன் இதை கண்டுபிடிக்க முடியல? என்னதான் ஆச்சு? எக்ஸ்ட்ரா டிடெக்டர்ஸும் ஒரு அளவுக்கு தான் வேலை செய்யும். அதோட இந்த ஷீட் ஒரு வித்தியாசமான ஷீட். இதுல எந்த பொருள் வச்சாலும் அதை அவ்வளவு சுலபமா பிடிக்க முடியாது. எப்பவுமே முடியாதா? 99% முடியாது ஃபாரடே. 1% தான் சான்ஸ் இருக்கும். ஒருத்தன் டைனமைட்ஸை கடத்துறான்னா அவனால 1% ரிஸ்க் எடுக்க முடியாதானே? ரைட். இப்ப இருக்கிற பெரிய கேள்வி என்னன்னா, இந்த டைனமைட்டை இந்தியாவுக்கு யார் கடத்திக்கிட்டு வந்தா? இப்ப அந்த டைனமைட் எங்க இருக்கு? ஒரு விஷயம் புரியல. இந்த அர்ணவ் எதுக்காக கொல்லணும்? பர்டிகுலரா எதுக்காக அர்ணவை கொல்லணும்? அப்படின்னா இந்த அர்ணவுக்கும் இவங்களுக்கும் டைனமைட்ஸை ஸ்மக்லிங் பண்ணாங்களே, இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு உறவு இருக்கு. கண்டிப்பா ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கணும். ஆமா சார், அது உண்மைதான். இல்லனா இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆளை கொன்னுட்டு அவன் வயித்துல டைனமைட்டை வச்சு கடத்துறது சான்ஸே இல்ல. திட்டத்துடைய முதல் பகுதி சிலாரியோல நடந்திருக்கு. அதோட இரண்டாவது கட்டம் மும்பைல நடந்திருக்கு. இது எல்லாமே ஆரம்பிச்சது அந்த ஷாப்பிங் மால்ல. அங்க ஒரு பொம்பளை அருணவ் மேல மோதி இருக்கா. அவ மார்பு பகுதியில ஒரு ஊசியால குத்தி இருக்கா. சார், எனக்கு என்னவோ அவ கண்டிப்பா ஒரு கொலைகாரியா இருக்கணும்னு தான் தோணுது. ஏன்னா அர்ணவுடைய மார்புல எந்த பகுதியில குத்துனா அவன் சாவான்னு தெரிஞ்சிருக்கு. சார், சிலாரோ போலீஸ் கிட்ட நம்ம கேட்ட தகவல் வந்துருச்சு சார். இந்த டிவிடியில் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. அதாவது அர்ணவ் அந்த ஷாப்பிங் மால்ல இருந்தது. அதோட மற்ற தகவல்களும் இருக்கு. டிவிடியை போடு சார். சிசிடிவில இந்த குழந்தையோடு இருக்கிற பொம்பளை பேரு சுகாசி. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இதே ஷாப்பிங் மால்ல எதையோ அவ வாங்க வந்திருக்கா. ஒரு ஹோட்டலுக்கு டெலிவரி செய்யப்பட்டிருக்கு. அந்த ஹோட்டலுடைய பேரு டெல்ஃபி, கேஆர் ஜங்ஷன். சுகாசி இந்தியாவை சேர்ந்த பொண்ணு. அதோட சுவாசி ஏப்ரல் 25 அன்னைக்கு டெல்லிக்கு வேலையா போயிருக்கா. அதாவது சுகாசி 25ஆம் தேதி ராத்திரி டெல்லியிலேருந்து புறப்பட்டு இங்க வந்திருக்கா. டெல்லிக்கு கிளம்பி வந்துட்டாளா? அதே 25ஆம் தேதி அவ மத்தியானம் இதே ஷாப்பிங் மாலுக்கு வந்த அவ அர்ணவுடைய மார்புல ஊசியால ஓங்கி குத்திருக்கா. ப்ளே பண்ண. ஓகே. நிறுத்து. ஓகே சார். ஃபாஸ்ட் பண்ணு. ஜூம் பண்ணு. இத பாத்தியா? சுகாசி அந்த பக்கம் வந்து நேரா அருணவை போய் இடிச்சிருக்கா. வேணும்னு தான் இடிச்சிருக்கா. அப்பதான் அவளால அருணுடைய மார்பு பகுதியில குத்த முடியும். சார், அது மட்டும் இல்ல, அர்ணவ் சாகும்போது சுபாசி அர்ணவை போட்டோவும் எடுத்திருக்கா. அந்த போட்டோவை மும்பைல இருக்க சந்துவுக்கு அமைச்சிருக்கா. அப்பதான் மும்பைல திட்டத்தை ஆரம்பிக்க முடியும். சிலாரியோடைய டாக்டர், அர்ணவுடைய பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர், அவனுக்கு இந்த திட்டத்துல ஏதோ ஒரு பங்கு இருந்திருக்கு.
அவனோட உதவி இல்லாம அர்ணவ் உடம்புல இருக்கிற ஒரு பார்ட்டை எடுத்துட்டு அதுல டைனமைட்டை ஃபிக்ஸ் பண்றது சாதாரண விஷயமே இல்ல. ஆமா சார், நாம உடனே சிலாரியோ போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அப்பதான் அந்த டாக்டரை பிடிக்க முடியும். அதோட இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ், அது மட்டும் இல்ல எல்லா டீடைல்ஸ் இப்பவே டெல்லி போலீஸுக்கு அனுப்பி வச்சிரு. அப்பதான் தெரியும் டெல்லிக்கு போன உடனே இந்த சுகாசி எங்க போனான்னு தெரியும். எஸ் சார். அதோட அந்த நாடக கம்பெனி, எந்த நாடக கம்பெனியில சந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தானோ அங்க போய் துருவி துருவி விசாரிங்க, ஒருத்தனை விடாம விசாரிங்க. அப்படி நீங்க விசாரிச்சாதான் அதுல ஏதாவது ஒரு துப்பு கிடைக்கும். அதுதான் நம்மள அந்த டைனமைட் ஸ்மக்லர்கிட்ட நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். சார், ஆம்புலன்ஸோட டிரைவர் மற்ற எல்லார பற்றியும் விசாரிச்சாகணும். அப்போதான் அர்ணவோட டெட் பாடி காஃபின்லேருந்து எப்படி மாயமாச்சுன்னு தெரிய வரும். நீ நினைக்கிறது தப்பு நிக்கல். அந்த ஆம்புலன்ஸை இப்பவும் அதே நிலைமையில வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிற? அந்த வண்டி இப்ப ஏதாவது ஒரு கைலாங்கடையில தான் இருக்கும். அதை யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருப்பானுங்க. அந்த இடத்துல போய் நல்லா விசாரிச்சு பாருங்க. கைலாங்கடையில தான் அந்த ஆம்புலன்ஸ் எங்கேயாவது இருக்கும். சார் சார், இதுதான் இந்த ஏரியால இருக்கிற கடைசி காயிலாங்கடை. ஒருவேளை அந்த ஆம்புலன்ஸ் எங்கேயும் கிடைக்காம போயிடுச்சுன்னா? நீ பதட்டப்படாத, முதல்ல பார்க்க விடு. சார், ஒருவேளை அந்த ஆம்புலன்ஸை உடைச்சு பஜார்ல அதை வித்திருந்தாங்கன்னா அந்த கஃபினை எப்படி வித்தாங்கன்னு நமக்கு எப்படி சார் தெரிய வரும்? நீங்க 2 பேரும் என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நல்லதே நினைங்க, கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். புரியுதா? பி பாசிட்டிவ். இதான அந்த ஆம்புலன்ஸ். சார், அதே நம்பர் தான். இந்த ஆம்புலன்ஸ் தான் சார். உள்ள போய் சர்ச் பண்ணலாம் வாங்க. ஓஹோ, இதுதான் ஆம்புலன்ஸோட ரகசிய வழியா? இது வழியா தான் காஃபினை வெளியில எடுத்துட்டு போயிருக்காங்க. சார், அப்போ டிரைவரோட சேர்த்து அந்த 2 வாட் பாயும் கூட்டாளிங்க தான். ஆமா, வேற என்ன? அதனாலதான் மூடி இருந்த ஆம்புலன்ஸ்ல இருந்து காஃபின் வெளியில போயிடுச்சு. சார், ஆனா காஃபின்ல எந்த ஒரு மாற்றமும் தெரியலையே. சீல்டு பேக்கா இருந்தது, அதாவது சிலாரில இருந்து வந்த மாதிரி. அப்படி இருக்கும்போது எப்படி சார் டெட் பாடி மாறி இருக்கும்? ஃப்ரெடி, ஆம்புலன்ஸ்ல எப்படி இந்த மாதிரி ஒரு கோளாறு இருக்கோ, அந்த காஃபின்லயும் ஒரு கோளாறு நிச்சயமா இருக்கு. காஃபினை இன்னும் நல்லா நம்ம செக் பண்ணணும். சச்சின், சொல்லு சச்சின். ஓ, சந்து வேலை செஞ்ச அந்த நாடக கம்பெனி எங்கன்னு தெரிஞ்சிருச்சா? வெரி குட். நீ எந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டை பண்ண சொல்றியோ, இவ்வளோ சீக்கிரம் அந்த பேக்ரவுண்டை யாராலையுமே பண்ணவே முடியாது. நீ தேவையில்லாம பேசுற. 1 மாசத்துக்கு முன்னாடி உனக்கு ஆர்டர் கொடுக்கும்போது நீ இதை பத்திலாம் பேசவே இல்லையா என்கிட்ட? இப்ப திடீர்னு செய்ய முடியாதுன்னா என்ன அர்த்தம்? நான் உங்ககிட்ட பாக்குறேன்னு தான் சொன்னேன். நான் உங்களுக்கு பொய்யா வாக்குறுதி கொடுக்கலையே. நீ மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்க. கொடுத்த வாக்க யார் வேணாலும் மாத்தி பேசலாம், ஆனா சிஐடி எப்பவும் மாத்தி பேசாத. இந்த கேஸ் ஓயற வரைக்கும் நாங்களும் ஓய மாட்டோம். நீங்க எல்லாரும் இந்த தியேட்டரோட மெம்பர்ஸ் இல்லையா? ஆமா சார். ஆனா என்னாச்சுன்னு சொல்லுங்க. இது சந்து தானே? இவன் உங்க கூட லைட் அண்ட் சவுண்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்தான்ல? ஏன் இவன் செத்த மாதிரி இருக்கான்? என்ன சார் ஆச்சு உனக்கு? எப்போ இப்படி ஆச்சு? சாவு எப்படி நடந்தது, எங்க நடந்ததுன்னு அதைத்தான் நாங்க விசாரிச்சுட்டு இருக்கோம். எந்த காஃபின்ல அர்ணவுடைய சடலம் கிடைக்கணுமோ அந்த காஃபின்ல யாரும் எதிர்பாராத விதமா சந்துவுடைய சடலம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. சார், எங்களுக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது சார். இதுதான் அர்ணவ், உங்களுக்கு தெரியும்ல? இவரை நாங்க முதல் தடவையா பாக்குறோம். சரி, அது இருக்கட்டும். இந்த சந்து எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லுங்க. அவனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? சார், எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப நல்ல மனுஷன். ஆமா, எப்பவும் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பான். யார் கூடயும் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமா, நீங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வெளிப்படையா சொல்லுங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். எங்களுக்கு என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல சார். அப்படின்னா? அதாவது சந்துவோட சவம் காஃபின்ல கிடைச்சது இல்ல. அதுக்கு இது தற்செயலா நடந்ததா இல்ல சூழ்ச்சியான்னு தெரியல. ஆனா போன மாசம் சந்து எங்க கிட்ட காஃபின் செய்யறவங்கள பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருந்தான். காஃபின் செய்யறவங்கள பத்தியா? ஆனா எதுக்கு சார்? நாங்க ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க இல்லையா, அதனால தானே என்னவோ எங்க கிட்ட கேட்டிருக்கான். இந்த விஷயம் உங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தல? ஒரு லைட் சவுண்ட் சம்பந்தப்பட்ட ஆளு காஃபின் செய்யறத பத்தி ஏன் கேட்கணும்னு?
சார் இந்த விஷயம் எங்களுக்கு ஆச்சரியமா தான் இருந்தது. ஆனாலும் நாங்க காஃபின் பண்றவரோட நம்பரை அவங்க கிட்ட கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அவன் அங்க போயிருந்தானா? அது எங்களுக்கு தெரியாது சார். ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த காஃபின் செய்யறவன் 2 வாரத்துக்கு சிலாரோ போயிருந்தான். என்ன சார் இது? ஒரு காஃபின் பண்ற ஆளுக்கு இவ்வளவு பணம் எங்க இருந்து வந்திருக்கும்? 2 வாரத்துல வெளிநாடு போயிருக்கா, அதுவும் சிலாராவுக்கு. அப்படின்னா சிலாராவுக்கு அவன் காஃபின் பண்ண தான் போயிருக்கணும். எந்த ஆள் அவனுக்கு பணம் கொடுத்தானோ அவனுக்காக தான் அவன் போயிருக்கணும். புரிஞ்சுதா? அந்த காஃபின் பண்றவனுடைய அட்ரஸ் நம்பர்லாம் கொடுங்க. எங்க பார் சாலோங்கி, இந்த ஆம்புலன்ஸ்ல தான் அர்ணாவுடைய பாடியை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுதான் அவங்க ஷார்ட்கட்ல வந்த வழி. இந்த வழியில தான் அவங்க ஒரு பொய்யான செக் போஸ்டை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எஸ், பொய்யான செக் போஸ்ட். இதுதான் அந்த சாக்கடையோட மூடி. இப்போ அந்த வேன் இதுக்கு மேல வந்து நிற்கும் பாருங்க. பாத்தீங்களா? நேரா அந்த சாக்கடையோட மூடிக்கு மேல வந்து நிக்குது. யோ, இதெல்லாம் எனக்கு புரியுதியா? இந்த போட்டோஸ் பத்தி எல்லாம் எதுக்கு விளக்கமா சொல்ற? இப்ப நான் ஏன் விளக்கமா சொல்லிட்டு இருக்கேன்னா, என் மனசுக்குள்ள இருக்கிற சில குழப்பங்கள் தெளிவாகணும். அதனால பேசாம கேக்குறியா? நல்லா கவனி. இன்னொரு விஷயம் உனக்கு தெரிஞ்சதுதான், இது காஃபினுடைய பேஸ். ஆனா இதுக்கு மேல 9 போல்ட்ஸ் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 போல்ட்ஸ். அயன் போல்ட்ஸ்? அயன் போல்ட்ஸ் தான். இதுதான் எலக்ட்ரோ மேக்னெட். இப்ப பாரு, இந்த எலக்ட்ரோ மேக்னெட் நான் இந்த போல்ட்ஸ்ல ஒட்டும் போது இந்த பேஸ் மேல போயிடும். என்னாச்சுன்னு பார்த்தல? இப்போ இதுதான் தியரி. அதாவது அங்க என்ன நடந்திருக்குன்னு நான் தெளிவா சொல்றேன், கவனி. அந்த ஆம்புலன்ஸ் அந்த சாக்கடைக்கு அடியில வந்து நின்னதுக்கு அப்புறம் அந்த சாக்கடைக்குள்ள இருந்து 2 பேர் வெளியில வந்திருக்கிறாங்க. அதுவும் சந்துவோட பொணத்தோட. அவங்க சாக்கடைக்கு கீழே வந்து இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டை இந்த ஆம்புலன்ஸோடைய ஃப்ளோர்ல ஒட்டிட்டாங்க. என்னாச்சு? இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டால ஆம்புலன்ஸோட ஃப்ளோரிங், அதோட சேர்த்து காஃபினுடைய மேல்பாகம், இந்த பேஸ், அதுக்கும் மேல இருந்த அர்ணவுடைய சவம் படுக்க வச்சிருந்தாங்க இல்லையா, இந்த 3ம் சேர்ந்து கீழே வந்துருச்சு. ஆம்புலன்ஸ் விட்டு தனியா வந்துருச்சு. அப்ப உடனே அவங்க அர்ணவுடைய சவத்தை பக்கத்துல வச்சு சந்துவுடைய சவத்தை காஃபின்குள்ள வச்சுட்டானுங்க. அதை வச்சு பார்த்தா இந்த ஃப்ளோரிங்கோட சேர்த்து இந்த காஃபினுடைய பேஸ, அப்புறம் அர்ணவுடைய சவத்துக்கு பதிலா சந்துவுடைய புணத்தை எல்லாத்தையும் ஒண்ணுக்கு ஒண்ணு மேல அந்த ஆம்புலன்ஸ்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் நடந்ததா? கொலை பண்ணவன் நல்லா மூளையை பயன்படுத்தி இருக்கான். அர்ணவ கொன்னது சிலாரியோல, ஆனா அவனுடைய பாடி மும்பையோட சாக்கடையில கிடைச்சிருக்கு. அதான விஷயம். சொல்லு பங்கஜ். சுகாசி டெல்லி ஏர்போர்ட்ல இருந்து டாக்ஸில போனாளா? அப்படி எங்க போனா? சார், அந்த டாக்ஸிக்கார சுகாசியை இந்த சொசைட்டில தான் விட்டு போயிருக்கான். ஒரு நிமிஷம். இவங்க பேரு சுகாசியா? ஆமா சார். இவங்க உங்க சொசைட்டில தான் இருக்காங்களா? ஆமா சார், இதே சொசைட்டில பங்களா நம்பர் 102ல இருக்காங்க. பங்களா நம்பர் 102ல இருக்காங்களா? ஆமா சார். ஆனா இப்ப அவங்க வீட்ல இல்ல, அவங்க அண்ணன் தான் இருக்காரு. சுகாசிக்கு அண்ணன் இருக்கானா? அண்ணனா இல்லையான்னு தெரியாது சார், ஆனா ஒரு ஆள் மட்டும் அங்க இருக்காரு. சரி, அவங்கள பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது தெரியுமா? அவங்க யாரோடையும் பழக மாட்டாங்க சார். அதோட மாசத்துல 15-20 நாள் வெளியே தான் இருப்பாங்க. அப்படின்னா அவளுடைய குழந்தைய யார் பாத்துக்கிறது? இல்ல சார், அவங்களுக்கு குழந்தைலாம் எதுவும் கிடையாது. அப்படின்னா நீங்க சந்தேகப்பட்டது சரிதான் சார். அந்த குழந்தை அவளோடது இல்ல. பங்களா நம்பர் 102 எங்க இருக்கு சார்? நீங்க இங்க இருந்து ரைட்ல போய் படி பக்கம் திரும்புங்க. தேங்க்யூ. யாரு? யாருன்னு கேக்குறேன்ல. சுவாசி உங்களுக்கு பார்சல் அனுப்பியிருக்காங்க, கதவை திறந்து வாங்கிக்கோங்க. பார்சல் எங்க? கைலாங்கடையில இருக்கு. ஏன் ஆம்புலன்ஸ கைலாங்கடையில விட்ட? எந்த ஆம்புலன்ஸ கேக்குறீங்க? அந்த மாயமா மறைஞ்ச ஆம்புலன்ஸோட டிரைவர் நீங்க தானே? நீங்க எந்த ஆம்புலன்ஸ பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல.
ஆமா நீங்கெல்லாம் யாரு? சிஐடி. சிஐடியா? கிட்ட வராதீங்க, இல்ல சுற்றுவேன். ஏய், அறிவு கட்டவனே, துப்பாக்கியை கீழே போடு. வாடா. சொல்லு. சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். நான் கொலையெல்லாம் எதுவும் பண்ணல சார். நான் ஆம்புலன்ஸை ட்ரைனேஜ் மூடிக்கு நேரம் கொண்டு வந்து நிறுத்தினேன், அவ்வளோதான். நான் குற்றவாளி இல்லை சார். குற்றவாளி அந்த சுஹாசி தான். நீங்கள் பிடிக்க வேண்டியது அவ்வளோதான் சார். அவளை நாங்கள் பிடிச்சிருவோம். முதல்ல ஒன்றை கவனிக்கிறோம். நான் எதுவும் பண்ணல சார். என் மேலே எந்த தப்பும் இல்லை. தயா, அவனுக்கு புரியவை. நீ எதுவும் பண்ணலையா? சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன். இப்பெல்லாம் ஞாபகம் வந்திருக்குமே. ஃப்ரெடே நிக்கல், வீட்டை முழுக்க சோதனை பண்ணுங்க. ஒரு இடத்த கூட விடாதீங்க. நான் தான் அந்த ஆம்புலன்ஸோட டிரைவர் சார். நான் ஹெச்எம் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறேன் சார். நீங்கள் வேணும்னா அங்கே போய் விசாரிச்சு பாருங்க சார். அந்த 2 வண்டியோடைய டிரைவர்ஸ், அப்புறம் வார்ட் பாய், இது எல்லாத்துலயும் அவங்களுக்கும் பங்கு இருக்கு இல்லையா? சொல்றடே. சார், எனக்கு சந்து பணத்தாசை காட்டி என்ன சொன்னான்னா ஆம்புலன்ஸை வேற குறுக்கு வழியில கொண்டு போக சொன்னான். அதுக்கப்புறம் அந்த சந்துவை காணும் சார். சந்து தொலைஞ்செல்லாம் போல, அவனை கொலை பண்ணிட்டாங்க. அருணாவோட பணத்தை காஃபின்ல இருந்து எடுத்துட்டு சந்துவோட பணத்தை அதுல வச்சுட்டாங்க. என்ன, சந்துவை கொலை பண்ணிட்டாங்களா? ஆமா, கொலை பண்ணிட்டாங்க. அந்த கொலையில உனக்கும் பங்கு இருக்கு. இல்ல சார், எனக்கு சுஹாசி பணம் கொடுத்து என்ன இங்க இருக்க சொன்னாங்க. அதோட அவங்க சொல்ற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. சுஹாசியும் இந்த வீட்டுக்கு வந்தால, எங்க அவ? இங்க வந்தாங்க சார். மும்பைல தான் இருக்காங்க. ஆனா எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது சார். சுஹாசியோட இத்தனை போட்டோஸ் இருக்கு. இன்விடேஷன் கார்டா? இந்த ரூம்ல இதெல்லாம் கிடைச்சது சார். சார், இத பாருங்க, ரூம்ல இருந்தது. சார், சுஹாசியோட வேற வேற கெட்டப்ல போட்டோஸ் இருக்கு. திமாரி தியேட்டர் குரூப்பா? சுஹாசி வெவ்வேறு வேஷத்துல போட்டோஸா? அப்படின்னா இதுக்கு அர்த்தம் ஹிமாரி தியேட்டர் குரூப்ல சுஹாசி நல்ல நடிகையா வேலை செஞ்சிருக்கிறா. சார், இது அதே நாடக கம்பெனி தானே? சந்துவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அபிஜித் போனானே. ஆமாம் தயா, அதே திமாரி தியேட்டர் குரூப் தான். உனக்கு ஞாபகம் இருக்கா? அந்த போட்டோல இந்த இன்விடேஷனுடைய மேல் பகுதி இருந்திருக்கு. திமாரி தியேட்டர் குரூப் உடைய போட்டோ. ஆமா சார், அதே இன்விடேஷன் கார்டு தான். ஆமாம் தயா, உடனே அபிஜித்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, இந்த சுஹாசி திமாரி தியேட்டர் குரூப்ல தான் நிச்சயம் கிடைப்பான்னு சொல்லு. திமாரி தியேட்டர் குரூப். கேத்தன் சார், சொல்லுங்க சார். நீங்க தானே இந்த பிரபலமான காஃபின் பண்ற ஆளுங்க? சொல்லுங்க, உங்களுக்கு எந்த சைஸ்ல காஃபின் வேணும்? யாருக்கு? ஆக்சுவலி எங்களுக்கு காஃபினை சிலாராவுக்கு அனுப்பணும். சிலரோவா? எனக்கு புரியலையே சார். நீங்க தான் சிலாராவுக்கு போயிருக்கீங்கல்ல சார். என்ன சொல்றீங்க நீங்க? நீங்களாம் யாருங்க? சிஐடி. உண்மையை தான் சொல்றோம். இங்க பாருங்க கேத்தன் சார், எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதை நீங்க சொல்றது தான் உங்களுக்கு நல்லது. இல்லனா எங்க பீரோக்கு உங்களை கூட்டிட்டு போனா உங்களுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட்ல நீங்க பாடவே ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை சார். நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். சந்து தான் என்ன அந்த காஃபி நான் பண்ண சொன்னா. அதை எடுத்துக்கிட்டு சிலாராவும் வர சொன்னா. நீங்க தனியா போனீங்களா இல்ல சந்துவும் கூட வந்தானா? இல்ல சார், நான் தனியா தான் போனேன். அங்க என்ன நடந்தது? அங்க என்ன ஒரு ரூம்ல வச்சிருந்தாங்க. அங்க சில ஸ்கெட்சஸ் கொடுத்தாங்க. அந்த குறிப்புகளை வச்சு நான் காஃபி நான் பண்ணிட்டேன். பென்சில்ல பண்ண ஸ்கெட்சஸா? அங்க இதை உங்ககிட்ட யாரு கொடுத்தது? எனக்கு யாரும் கொடுக்கல சார். அது ஒரு குரியர்ல வந்தது சார். கொரியர்லையா? அந்த ஸ்கெட்சஸ் உங்ககிட்ட இருக்கா? என்கிட்ட தான் இருக்கு. இதான் சார், இதோ பாருங்க சார். ஹோட்டல் டெல்ஃபி, கேஆர் ஜங்ஷன். இந்த இடத்துல தானே சுகாசி தங்கியிருந்தாங்க. சுகாசிய சந்திக்கிற நேரம் வந்துருச்சு. எங்க இருக்க நீ? என்னை எதை கூப்பிட்ட? உனக்கு அப்படி என்ன வேணும்? அந்த சிஐடி என் வீடு வரைக்கும் வந்துட்டாங்கன்னு தெரியும்ல. எங்க இருக்க நீ? வெளியே வா. நீ தானே? நீ அங்க உண்மையாவே அந்த டைனமைட்ட? ஹே சுகாசி,
மை காட் சார், இவள வயித்துல குத்திருக்காங்க சார். சுகாசி, யார் இப்படி பண்ணது சொல்லுங்க. ஆமா ஆமா அந்த யாரு யார் அதுன்னு சொல்லுங்க. டைனமைட். டைனமைட்டா? எங்க இருக்கு? நீங்க இப்ப எல்லாரும் சுகாசி சார் உயிரோட தான் இருக்காங்க, இன்னும் மூச்சு இருக்கு. அவங்க ஏதோ பீன்னு சொன்னாங்கல்ல சார். ஒருவேளை பீரோல டைனமைட் இருக்குமோ? மை காட், இருக்கலாம். இவ்வளவு சீக்கிரமா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேருங்க. யா சார். ஏசிபி சார் அப்புறம் எல்லாருக்கும் போய் சொல்லிடுங்க, பீரோல டைனமைட் இருக்கலாம். ஹலோ சார். பாம். மை காட், ஜாய் நீயா பாம் வச்ச, அதுவும் பியூரோல? ஆமா நான் தான். நான் எல்லா இடத்துலயும் பாம் செட் பண்ணிட்டேன். இன்னும் 1/2 மணி நேரத்துல இந்த பில்டிங்கே தரமாட்டமாயிடும். உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? 2 சோல்ஜர்ஸ் கொன்னுட்டு பீரோக்குள்ள வந்து பாம்பை செட் பண்ணிருக்க. நீங்க யாரும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ரெடி பங்கஜ். ஹலோ பாம் ஸ்குவாட், ஐ அம் ஏசிபி பிரதீமன்யா. சிஐடி பியூரோல யாரோ டைனமைட் வச்சிட்டாங்க. இன்னும் 1/2 மணி நேரத்துல அது வெடிக்க போகுது. சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். பங்கஜ் சீக்கிரம் ஏறு, சீக்கிரம் போ, குயிக். நான் சாருக்கு ஃபோன் பண்றேன். வண்டியை வேகமா ஓட்டு பங்கஜ், வேகமா. ஜாய்க்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? அவன் வண்டி ஓட்டுறத பார்த்தா கூடிய சீக்கிரமே அவன் செத்துருவான்னு தோணுது. அவனோட சேர்த்து நாமளும் சாவ போறோம். இந்த ஆள் நம்ம கிட்ட தப்பிக்கவே கூடாது. பீரோவுக்கு பாம் வைக்கிறியா? உன் விளையாட்டு முடிஞ்சது ஜாய். நீ வச்ச டைனமைட்டை டிஃப்யூஸ் பண்ணியாச்சு. அதானே அவ்வளோ சுலபம்னு நினைச்சியா? அர்ணவுடைய சடலத்துல டைனமைட்டை ஒளிச்சு கொண்டு வந்தா எங்க யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சியா? என்னது? நீ என்ன பண்ணன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஜாய். நீ அர்ணவ் சந்துவை கொன்னு இருக்க, அதோட சுகாசியையும் கொல்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்க. நாடக கம்பெனில வேலை செய்யற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க. ஆனா உண்மையான வேலை ஆயுத சப்ளை, மத்தவங்களை கொலை பண்றது. சார் நான் கொலைலாம் பண்றது இல்ல சார். எதுக்காக அர்ணவை கொன்ன? அர்ணவ் எங்கால் தான் சார். ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலையினால அவனை நான் கொல்ல வேண்டியதாயிடுச்சு. அப்ப சந்துவை எதுக்காக கொன்ன? அர்ணவோட வயிற்றுல இருந்து டைனமைட் எடுக்க வேண்டியது இருந்தது. அதோட காஃபின்ல யாரோட பாடியாவது வச்சாகணும்ல, அதனாலதான் சந்துவை பலி கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. என்ன ஒரு கீழ்த்தரமான வேலை செஞ்சிருக்க. உன்னோட சுயநலத்துக்காக 2 பேரை அநியாயமா கொன்னு இருக்க. உனக்கான தண்டனை காத்துக்கிட்டு இருக்க. For more updates, subscribe to our channel. Click the show links and enjoy watching the videos.